ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நீங்கள் பார்க்க போகிறோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு நிறைய போஸ்டிங்கான வேக்கண்ட் விட்டுருக்காங்க. ஸோ அந்த வேக்கண்ட்டுக்கான அப்ளிகேஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து கான்டாக்ட் அண்ட் கேரக்டர் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க பாருங்கள். ஸோ அது வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணணும், ஸோ அது எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் போயிடுங்க. கூகுள் போயிட்டு எம்ஹெச்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த ஹோம் பேஜுக்கு வந்துடுவீங்க. இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பாருங்கள் காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட் இருக்குது பாருங்கள். இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து 42வது பக்கம் இருக்குது பாருங்கள். 42வது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அனெக்சர் ஏன்னு இருக்குது பாருங்கள். கேரக்டர் அண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள். இந்த சர்டிஃபிகேட் தான் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்குது. ஸோ அதே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கீழே வந்து தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எது சூட்டபுளாக இருக்கோ சொல்லிட்டு நீங்கள் ஃபில் பண்ணிங்க. இல்லை வந்து நீங்கள் ரெண்டுமே கூட நீங்கள் ஃபில் பண்ணிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து திஸ் இஸ் டு சர்டிஃபை தட் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சொல்லிட்டு உங்களுடைய நேம் போட்டுருங்க. ஸோ யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுடைய நேம் போட்டுங்க. ஸோ போட்டு உங்களுடைய சன் ஆஃப் டாட்டர் ஆஃப் ஒய்ஃபாக கேட்குறாங்க பாருங்கள். உங்களுடைய அப்பா பேர் எல்லாம் வந்து ஹஸ்பண்ட் நேம் வந்து போட்டுங்க. அது கீழே வந்து ரிசைடிங் ஆட் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய அட்ரஸ் வந்துடும். ஹூ இஸ் அப்ளைங் ஃபார் த போஸ்ட் ஆஃப் சொல்லிட்டு இந்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் வந்து நீங்கள் எந்த போஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களோ இந்த போஸ்ட் வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். இந்த தமிழ்நாடு சபார்டினேட் ஜுடிஷியல் சர்வீஸ் ரூல் ஸ்பெசிஃபைட் இந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் இருக்குது பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து நீங்கள் இதில் என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு இஸ் வெல் நோன் டு மீ ஃபார் த பாஸ்ட் டேஷ் இயர்ஸ். ஸோ இவங்களை வந்து எனக்கு வந்து பல வருஷமாக தெரியும்னு சொல்லிட்டு எத்தனை வருஷம்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் இதில் வந்து நீங்கள் நம்பர்ஸ் போடலாம். ஸோ 5 இயர்ஸா 4 இயர்ஸா 10 இயர்ஸா இல்லை வந்து 18 இயர்ஸ் 20 இயர்ஸ்னு சொல்லிட்டு வந்து யார் உங்களுக்கு வந்து ஜாமீன் போடுறாங்களோ ஸோ உங்களுக்கு வந்து எனக்கு வந்து இவங்களை இத்தனை வருஷமாக தெரியும்னு சொல்லிட்டு அந்த வருஷத்தை வந்து இதில் மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்றைக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிங்களோ அந்த டேட் போட்டுங்க. ப்ளேஸ் வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த ப்ளேஸ் வந்து போட்டுங்க. சிக்னேச்சர் ஆஃப் த பர்சன் சர்டிஃபை இருக்குது பாருங்கள். யார் வந்து உங்களுக்கு ஜாமீன் கொடுக்குறாங்களோ அந்த ஜாமீன் கொடுக்குறவங்களுடைய சிக்னேச்சர் வேணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல் ஹெச்எம்மோ இல்லை வந்து யாராவது கவர்மெண்ட் ஆஃபீஸரோ இல்லை வந்து கெஜெட் ஆஃபீஸரோ வந்து இதில் வந்து சைனோ சீல் பண்ண அவசியம் இல்லை. ஸோ யார் வந்து உங்களுக்கு வந்து 2 பேர் ஜாமீன் கொடுப்பாங்க பாருங்கள். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி கொடுத்தா போதும். ஸோ இது வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டீட்டெயில்ஸ் ஆஃப் சர்டிஃபைங் பர்சன் இருக்குது பாருங்கள். யார் வந்து உங்களுக்கு ஜாமீன் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய நேம் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிங்க. அவங்களுடைய அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணிங்க. அவங்களுடைய மொபைல் லேண்ட்லைன் நம்பர் இருக்கும் பாருங்கள், அது வந்து மென்ஷன் பண்ணிங்க. ஸோ இஃப் த இன்ஃபர்மேஷன் ஃபர்னிஷ்ட் இன் த கேரக்டர் அண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் இஸ் ஃபவுண்ட் டு பி ஃபால்ஸ் the certifying authority person as well as the candidate are liable for penal action besides disqualification of the candidate. ஸோ வந்து இந்த ஜாமீன் கொடுக்குறாங்க பாருங்கள். ஸோ இந்த சர்டிஃபிகேட்டில் இருக்க தகவல் வந்து தப்பாக இருந்தாலோ வந்து இல்லை இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் பொய் சொன்னாலோ ஸோ பொய்ன்னு வந்து கண்டுபிடிக்கிற வந்து பட்சத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேண்டிடேட்டு அப்புறம் வந்து யார் ஜாமீன் கொடுக்குறாங்களோ அவங்க மேலே வந்து ஆக்ஷன் எடுக்கப்படும். ஸோ வந்து இது வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இல்லை நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணுங்கள். எதுவும் வந்து மாற்றிக்கிட்டு ஃபில் பண்ணுறாதீங்க. கேரக்டர் அண்ட் கனெக்ட் சர்டிஃபிகேட் பாருங்கள். இது வந்து நீங்கள் எங்கே அப்லோட் பண்ணுற மாதிரிக்குன்னா நீங்கள் வந்து ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய நற்பண்பு, நன்னடத்தை, நன்மதிப்பு ஆகியவைகளை குறித்து சான்றளிக்கக்கூடிய 2 நபர்களின் விவரம் அவர்கள் அரசு அதிகாரிகளாக இருக்க தேவையில்லை. ஆனால் அவர்கள் விண்ணப்பதாரருக்கு உறவினர்கள் அல்லாதவர்களாக இருத்தல் வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபாக வந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வந்து அதே பார்த்தீங்கன்னா வந்து சொந்தக்காரங்களாக இருக்கக்கூடாது. ஸோ உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய தூரத்து சொந்தங்க அப்படி இருக்கலாம். நல்லா தெரிஞ்சவங்க அப்படி யாராவது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் சர்டிஃபிகேட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் பாருங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணி சைன் பண்ணுவாங்க. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த ஃபார்மில் வந்து கையெழுத்து போடுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுடைய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உண்மையாக இருக்கணும், எதுவுமே வந்து பொய்யா இருக்கக்கூடாது. ஸோ ஃபால்ஸாக வந்து நீங்கள் ஏதாவது தப்பான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ வந்து கரெக்டாக கொடுத்துங்க. அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட்டில் கேட்பாங்க பாருங்கள் கேரக்டர் அண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அனெக்சர் ஏ இருக்குது பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தமிழும் இங்கிலீஷும் வந்து நீங்கள் ரெண்டுமே வந்து நீங்கள் ஒரே பிடிஎஃப் மாற்றி கூட நீங்கள் அப்லோட் பண்ணிங்க. ஸோ வந்து பார்த்துங்க. ஸோ அனெக்ஸ் ஜி இருக்குது பாருங்கள். இந்த ஜி வந்து பார்த்தீங்கன்னா வந்து
கேட்டகரி வைஸ் பிரிச்சிருப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டிகேப்ட் இருப்பாங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க. எக்ஸர்சைஸ் மேனு, ஸோ கலப்பு திருமணம் அப்படி வந்து சொல்லிட்டு மற்ற கேட்டகரியில் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த NXG வரும். மற்றவங்களுக்கு இது வந்து தேவையில்லை. நோ ஆப்ஜெக்ட் சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள், NOC இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கோர்ட்டில் வேலை செய்கிற மாதிரி இருந்தாக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் அதிகாரிகிட்ட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தடையில்லா சான்று வந்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ மற்றவங்க யாரும் இது வாங்க தேவையில்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளோட சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.